நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கேனல்ஸ்டிக் பேட்டர்ன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற பேட்டர்ன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன். இது என்ன பேட்டர்னா பின் பார் ஃபார்மேஷன் பேட்டர்ன். ஸோ ஜென்ரலாக ஓவராலாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் சரி இல்லை அப் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, இந்த சிங்கிள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பின் பார் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் ஜோனை குறிக்குதுன்னு அர்த்தம். அந்த ரிஜெக்ஷன் ஜோன் வரும்போதே மார்க்கெட் ரிவர்சலுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நிறைய ட்ரேடர்ஸ் இந்த பின் பாரை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதை எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இதை வச்சு நம்ம எப்படி என்டர் ஆகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போடும். ஓவராலாக இந்த பின் பார் வந்து புல்லிஷ் பின் பார் அண்ட் பேரிஷ் பின் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புல்லிஷ் பின் பார்ன்றது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இமேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். பேரிஷ் பின் பார் வந்து அதோட அப்படியே இன்வெர்டட், அதோட உல்ட்டா தான் பேரிஷ் பின் பார். இப்போ நீங்கள் பார்க்குற செட்டப் தான் ஒரு பின் பாரை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பின் பாரு இப்போ மார்க்கெட்டு ஒரு கிளியர் லோ ஃபார்ம் ஆகி டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு பின் பார் ஃபார்மேஷன் ஆகுது. அந்த பின் பார் ஃபார்மேஷன் ஓவராலாக ஒரு சப்போர்ட் ஜோனில் க்ரியேட் ஆகி அந்த கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டிலாக க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போது இந்த பின் பார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் கேண்டில்ஸு இல்லை நெக்ஸ்ட் கேண்டில் இந்த பின் பார் ஹைக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ட்ரு பண்ணிடுவேன். அந்த பின் பாரோட லோவை நான் ஸ்டாப் லாஸாக வச்சுருவேன். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பின் பார் பேஸ்டு ஒரு லாங் என்ட்ரி செட்டப். ஸோ இதில் என்னோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து என்னோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த பின் பாரோட லோ தான் என்னோட ரிஸ்க்கு. ஸோ நான் என்ட்ரு ஆகிற கேண்டில் க்ளோஸ் ப்ரைஸ் தான் என்னோட என்ட்ரி ப்ரைஸ். ஸோ அந்த என்ட்ரி ப்ரைஸுக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸுக்கும் இருக்கிற ரிஸ்க்கும் அதோட இன்டூ 2 டைம்ஸ் இருக்கிற மாதிரி நான் டார்கெட்டை வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டேன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு நான் ட்ரேட் பண்ணுற மாதிரி